அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கிறது. முதலில் இந்த நிகழ்விற்கு பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளை கைதட்டி உற்சாகமாக வரவேற்போம். இன்றைய நூல் அரும்புகளின் முதலாவதாக ஸ்மிதிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கசப்பு மரம் இனிப்பு மரமாக மாறிய கதை. ஒரு காட்டில் ஒரு நாவல் மரம் இருந்துச்சு. அதில் நிறைய பழம் இருக்கும். அது சாப்பிட்றதுக்காக விலங்குகள் குருவிங்களாம் நிறையா வருவாங்க. அதை சாப்பிட்றத பார்த்து நாவல் மரத்துக்கு பிடிக்கலை. அதனால் எல்லாரையும் வளர்த்திடுச்சு. அடுத்த வருஷம் வந்தாங்க விலங்குகள் பறவைங்கள்லாம் நாவல் மரத்தை சாப்பிட்றதுக்காக பழத்தை சாப்பிட்றதுக்காக வந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து என்ன அவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு போயிடுச்சுங்க. இனிமேல் நான் வரவே மாட்டேன் நாவல் மரத்துக்கிட்டேன்னு போயிடுச்சுங்க. இப்போ அந்த நாவல் மரம் உணர்ந்துச்சு நம்ம இப்படி பண்ணினோன்னு. அந்த பக்கமாக ஒரு குருவி வந்துச்சு. அந்த குருவி ஏன் நாவல் மரம் அழுகிற அப்படின்னு கேட்டுச்சு. அது சொல்லிச்சு, நாவல் மரம் சொல்லிச்சு, என்னை யாருக்குமே பிடிக்கல, எல்லாருக்கும் என்னை கசப்பு மரம்ன்றாங்க. அதனால அந்த நாவல் மரம், உனக்கு ஏதாச்சும் நோய் இருக்கான்னு அந்த குருவி கேட்டுச்சு. ஆமாம், எனக்கு நோய் இருக்குது அப்படின்னு நாவல் மரம் சொல்லிச்சு. புழு பூச்சிலாம் கடிக்கிறதுனால பழமும் எனக்கு கசப்பாக ஆகுது. அதனால தான் எனக்கு பழங்கள்லாம் கசப்பாகுதுன்னுச்சு நாவல் மரம். அதனால் அந்த குருவி போய் மரக்கொத்தியை கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மரக்கொத்தியும் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மரக்கொத்தியும் கொத்தி முடித்தோன்னு நாவல் மரமும் சரியாயிடுச்சு. அதில் பழமும் இனிப்பாக மாறிடுச்சு. அதனால் நாவல் மரமும் இனிப்பாக மாறிடுச்சு. அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிது. அழகாக விமர்சனம் செய்த ஸ்மிதிகா அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக தேஸ் வர்ஷித் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் தேஜ் வர்ஷித். நான் மேரியான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் படிக்கிறேன். நான் இன்னைக்கு ரிவ்யூ கொடுக்க வந்த புக் நேம் ஸ்டோரி ஃபார் சில்ட்ரன் த்ரூ ப்ராவர்ப்ஸ். இந்த புக்கில் 98 பேஜஸ் இருக்குது, 15 ஸ்டோரிஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சது 8th ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் ரோகன் ஒருத்தவன் இருந்தான். அவன் நினைக்கிற எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி தரணும்னு நினைப்பான். ஒரு நாள் ரோகனோட ஃப்ரெண்ட் பிரிட்டிஷ் புது சைக்கிளோடு வந்தான். அதுக்கடுத்து ரோகன் போய் சொல்கிறான், இது நல்லா இருக்குடா. பிரிட்டிஷ் சொல்கிறேன், ஆமாம் இது நல்லா இருக்குது, நான் கேட்குற எல்லாத்தையும் அவங்க வீட்டில் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு வாயை ஒரு ரவுண்டு போவோன்னு பிரிட்டிஷ்னு சொல்கிறான். ரோகன் சொல்கிறான், சரி வா ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரோகன் முன்னாடி சைக்கிளில் போயிட்டுருக்கான். ரோகன் பின்னாடி போயிட்டுருக்கான், பிரிட்டிஷ் முன்னாடி போயிட்டுருக்கான். ரோகனுக்கு அந்த சைக்கிளை பார்க்க ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கட்டி பிடிச்சி இருந்தான். அவங்க அம்மாவுக்கு என்னன்னு புரியலை. அதனால் என்னடா ஆச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு ரோகன் மாதிரி எல்லாத்தையும் நடந்துடலான்னு சொல்லிட்டு ரோகன் எனக்கு இந்த சைக்கிள் வேணாம், புது சைக்கிள் வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டான். சரின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அப்பா அடுத்தவங்க பேசுவோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவுக்கு வெயிட் பண்ணு, அப்பா அடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா திருப்பி அழுக ஆரம்பிச்சிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறியான், எனக்கு புது சைக்கிள் வேணும், நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எனக்கு புது சைக்கிள் வேணும்னு சொல்லிடுறியான். அதுக்கடுத்து புது சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, உன்கிட்ட சைக்கிள் இருக்குல்ல, கொஞ்ச நாள் இதை வச்சு ஓட்டு, நான் கொஞ்ச நாள் கழித்து புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த நைட்டு ஃபுல்லாக அவன் சாப்பிடவே இல்லை. அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசவே இல்லை கொஞ்ச நாளாக. அந்த
டைத்தில் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ அவங்க அப்பா வந்து தோடு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. கிஃப்டாக கொடுத்தோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து சந்தோஷப்பட்டோடனே அவங்க ரோகன் கிட்ட போய் காட்டுறாங்க. சரி, அவனுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டியா? அவங்க அப்பா எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க அப்பா திருப்பி எதுக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து உங்களுக்கு தோடு வாங்க மட்டும் காசு இருக்குது, எனக்கு புது சைக்கிள் வாங்க காசே இல்லைன்னு கேட்குறேன். கேட்டுட்டு பிடிக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லையான்னு கேட்டுட்டு பிடிக்கவே இல்லையான்னு கேட்டுட்டு மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போறியா? சாயங்காலம் வந்தோடனே கோவத்தோட கேத்தை தொடர்ந்துட்டு அவன் கண்ணாலே அவன் நம்ப முடியல. புது சைக்கிள் அங்கே நிற்கிது, பிரித்தியஸ் மாதிரியே புது சைக்கிள் நிற்கிது. அவங்க அம்மாட்ட கேட்குறேன், இது எனக்கான்னு கேட்குறியா? ஆமாம், இது உனக்குறேன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா பார்க்கும்போது காலையில் இந்த தோடை காணோம். அம்மா காலையில் போட்டு இந்த தோடு எங்கேன்னு கேட்குறியா? அது நாங்கள் விற்றுத்துட்டு அந்த புது சைக்கிள் வாங்கணும்னு சொன்னாங்க அவங்க அம்மா. அவனும் அந்த புது சைக்கிள் விழுந்த ஆசையே போயிடுச்சு, ஒருத்தர் ஆசையே போயிடுச்சு. அதுக்கடுத்து எப்போல்லாம் அது ஓத்துறியானோ அப்போல்லாம் அவங்க அம்மா காடில் இந்த தோடு நான் வரும். இதை நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம லக்கி, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழணும். யுவர் ஆட்டிடியூட் டிட்டர்மைன் யுவர் ஆல்டிடியூட். தேங்க்யூ. அழகாக விமர்சனம் செய்த தேஜ்வர்ஸ்துக்கு நன்றிகள். அடுத்ததாக யாழினி ஸ்ரீ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என் பெயர் பா. யாழினி ஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி யா ஒத்தக்கடை. தலைப்பின் பெயர் அதிசய அன்னப்பறவை. இதை எழுதியவர் அப்பண்ணசாமி. ஜப்பான் நாட்டில் டோக்கியோ அருகில் ஒரு சிறிய நகரம் உள்ளது. அங்கே யாங்குன்னு ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் நடந்து அவனுக்கு ஓவியம் நன்றாக வரைவான், புல்லாங்குழலும் நன்றாக வாசிப்பான். ஒரு நாள் நடந்து ஒரு கடை அருகில் உக்காந்தான். அந்த கடை பார்த்தா அது ஹோட்டல் ஆயிடுச்சு. அங்கேருந்த முதலாளி இவன் பாவமாக இருக்கானேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்களாம். ஆனால் அவனுக்கு அது பிடிக்கல. அவனுக்கு இலவசமாக சாப்பிட பிடிக்காது, காசு கொடுத்து தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு காசு இல்லைன்னு நினச்சான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் என்கிட்ட காசு இல்லை, நான் சாப்பிடலன்னு அந்த கடைக்கார்ட்ட சொன்னான். சரி, நீ உன்கிட்ட காசு கிடைக்கிறப்பா தான்னு சொன்னாங்களாம். ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல. அதனால அவன் இது சுண்ணாம்பு கட்டி எடுத்து அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இதில் நான் வரைவான்னு கேட்டு ஒரு அதிசய அன்னப்பறவை வரைஞ்சான். அது சாதாரண அன்னப்பறவை இல்லை. இது கடையில் கூட்டம் இருக்கிறப்போ மட்டும் யாங்குன்னு சொல்லி 3 தடவை கை தட்டுனா இந்த பறவைக்கு உயிர் வரும்னு சொன்னானா. அப்படின்னு போயிட்டானா. அடுத்த நாள் காலையில் அவன் சொன்ன மாதிரியே பண்ணி பார்த்து அன்னப்பறவை உயிர் வந்ததால் அது அழகாக நடனம் ஆடுனுச்சு. அப்படியே போய் அந்த கடைக்காரர் பணக்காரராக ஆயிட்டாராம். ஒரு நாளைக்கு அரண்மனையிலேருந்து ராஜா வந்தாராம். அந்த அதிசய பறவை பார்க்கணுன்னு கேட்டாராம். கடைக்காரர் நான் காட்ட மாட்டேன்னாராம். அவர் வந்தது இரவு நேரம், ஹோட்டல் தொடங்குச்சு. அப்போ வந்தாராம். சரி, நான் யாங் சொன்னது அவருக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கு, ஆனால் இப்போ ஞாபகம் இல்லை. அதனால அவர் கூட்டம் இல்லாதனால கைத்தட்டி கூப்பிட்டனால அது சோர்வாக நடந்து வந்து
சோர்வாக நடந்து வந்துச்சான். சோர்வாக நடந்து வந்தனால யாங்க அங்கேருந்து புல்லாங்குழல் வாச்சானா. அது சோகமான இசையாக இருந்துச்சான். அதனால அது யாங்கு கிட்ட வந்து பறந்து இது அன்னப்பறவை மறந்து போச்சான். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நீ யுவன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Healthy morning to everyone. Today I am going to talk about a book called Good Manners. This book teaches us how to behave politely every day. Here are few points. Welcome your guest. Always speak the truth. Do not watch television while eating. Cover your mouth when you sneeze. Do not play pranks that may scare others. Keep your surroundings clean. Never push when you are in a queue. Say thank you when you receive a gift. Say sorry when you make a mistake. Clean the table after finishing your meals. With the lines of Avayar, Gunamadu Kaividen. Good manners help us become kind and responsible children. Thank you. I hope you also read this book and practice good manners. Thank you. யுவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சாய் அகில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Good morning to everyone. My name is K. Sayagil. I am going to sing about Gita chanting. Om Sri Paramatmane Namaga Adat Panchadasho Dhyayaga Purushotamayogaga Sri Bhagavanuvacha Urdha Moolamadassagam Asvattam Trago Bharvyayam Chandam Sriyasya Parnani Yastam Vedasa Vedavide Adaschotam Prasudastasya Sataga Guna Pravirta Vishaya Prabalaga Adashtamulanyanu Santajani Karmanubantini Manushaloge பொருள் தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள், பற்று என்ற குறைபாற்றை மென்றவர்கள், பரமாத்ம சரூபத்தில் என்றும் நிலை பெற்றவர்கள், ஆசைகளை முழுமையாக அழித்து கொண்டவர்கள், இன்பம் துன்பம் என்ற பெயர் கொண்ட இரட்டையிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அடிப்பட்ட அந்த பரமபதத்தை அடைகிறார்கள். எதை அடைந்த பிறகு மனிதர்கள் சம்சாரத்துக்கு திரும்பவில்லையோ அந்த ஸ்வயம் பிரகாசமான பரமபதத்துக்கு சூரியன் ஒளி தருவதில்லை, சந்திரன் ஒளி தருவதில்லை, அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை. இது என்னுடைய மேலான ஸ்தானம். இவ்வுடலில் என்றும் உள்ள ஜீவாத்மா என்னுடைய ஹம்சமே. அதுவே பிரகிருதியில் உள்ள மனம் மற்றும் 5 குணங்களையும் நீக்கிறது. தேங்க்யூ. அழகாக சாய் அகில் அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். மீண்டும் ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் சாய் அகிலுக்கு. அடுத்ததாக நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சான்றிதழ் வழங்குவர். கார்த்திக், ஸ்மித்திகா, அடுத்ததாக தேஜ்வர் சித்,
அடுத்ததாக யாழினி ஸ்ரீ. அடுத்ததாக யுவன். அடுத்ததாக சாய் அகில். இப்போ எல்லாரும் வந்துருங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க எல்லாம் ஒரு வாட்டி வந்துருங்க.